சாய் தேர்வு நேரம் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நடந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல் பகுதி 1 பகுதி 2 போட்டிருப்போம். இது பகுதி 3. வாங்க வீடியோ போகலாம். சேர்த்தெழுதுக. சரிங்களா, சேர்த்தெழுது கேட்டிருக்காங்க. ஓட்டை ப்ளஸ் அடை, ஓட்டை அடை, ஓட்டை ப்ளஸ் அடை, ஓட்டை அடை. அதே மாதிரி சேர்த்தெழுக கீழே மேலே கேட்ட மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க. வாசல் ப்ளஸ் அலங்காரம், வாசல் அலங்காரம், சி ஆன்சர். ஈதல் என்பது எதிர்ச்சொல், ஈதல் என்பது எதிர்ச்சொல், ஏற்றல். அதே மாதிரி நீக்குதல் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீக்குதல்னா சேர்த்தல், அது எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக, பாடியவள், பொருந்தாத சொல்லை கண்டறிக, பாடியவள். பொருந்தாத சொல்லை கண்டறிக, அதே மாதிரி அக்து. பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு, பூவின் குறிக்காத ஒரு சொல் தேர்ந்தெடுக்கட்டா கொழுந்து. சரிங்களா, கொழுந்து. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக, சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்பக்கலைக்கூடமாக திகழ்கிறது, சிற்பக்கலைக்கூடமாக திகழ்கிறது. இது கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டாக பார்த்துக்குங்க சந்திப்பிழை, ஏன்னா அதிலே மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்போம். அதுவும் சரி, அதுவும் இல்லாமல் இந்த பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ரிப்பீட்டாக கேட்பாங்க. நம்ம மாற்றி கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவோம். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. ஏன்னா அது இக்கு இப்பு இந்த ஒரு எழுத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம பார்த்து சரியாக பார்த்து போடுங்க. அதே மாதிரி இல்லாமல் மரபு பிழையற்ற எடுத்துறதுங்க. தென்னந்தோப்பு. சரிங்களா, தென்னந்தோப்பு. அடுத்து வலுவற்ற தொடர் எது கேட்குறாங்க. வலுவற்ற தொடர் எதுனா நேற்று வந்தான். சரிங்களா. அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லை அறிக, ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் அறிக. 2, 3, 4, 1. கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், நான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கோம். லிட்டரசி அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேராக கேட்குறாங்க. லிட்டரசினா கல்வி அறிவு. ஒளி மற்றும் பொருள் வேறுபட்டறிந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. சரிங்களா, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அதே இல்லாமல் ஒளி வேறுபட்டறிந்து சரியான பொருளை கண்டறிக. இது பறவை, இது பறவை. சரிங்களா. கடல், இது புல். கொடுக்கப்பட்ட வேறு சொல்லின் வினையாளையும் பெயரை கண்டறிங்க. வினையாளையும் அப்படின்னா கொடுனா கொடுத்தேர். சரிங்களா, கொடுனா கொடுத்தேர். சரியான அகரவரிசை எழுதுக, சரியான அகரவரிசை எழுதுக. சரம், சாட்சி, செம்மை, செம்பு. சரிங்களா. அதே மாதிரி கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். கரம் காட்சி குருவி கோட்டை. சரிங்களா, கரம் காட்சி குருவி கோட்டை. இப்போ பார்த்த போகிறோம் அகரவரிசை எழுதுக. சரிங்களா. இது சொற்களை சீர் செய்க, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 18வது அண்ணன் தம்பி தாய் செய் வீசி திண்டல் செங்காந்தனால் கொல்லக்களீர். சரிங்களா. அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி அதே மாதிரி தான் கேட்டாங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. சரிங்களா. அதே மாதிரி சொற்கள் ஒழுங்குபடுத்தி. உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும், உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்குரிய விடைகளை பொருந்துக கேட்டுங்க. இது விடை வகை, இது சான்று. 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. இது பாருங்கள். இருவினைகள் பொருள் வேறுபட்டறிந்த, இருவினைகள் வேறுபட்டறிந்த பொருள் கேட்குறாங்க. விரிந்து, விரித்து. சரிங்களா, விரிந்து, விரித்து. மாலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. இது விரிந்துக்கு. இப்போ விரித்து, மயில் தோகை விரித்தது. சரிங்களா, மயில் தோகை விரித்தது. இப்போ என்னன்னா மாலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தனர், மயில் தோகை விரிந்தது. அத்தி பூத்தார் போல உவமை கூறு கேட்குறாங்க. அதுக்கு அரிய நிகழ்வு. மலரும் மனமும் போல உவமை கூறு. சரிங்களா, மலரும் மனமும் போல உவமை கூறு பொருள் தெளிக. ஒற்றுமை. கலைச்சொல் பார்த்துக்கோங்க. கலைச்சொல் அடிக்கடி கேட்குறாங்க. 6லேருந்து 12th வரை கலைச்சொல் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். சூப்பர் கம்ப்யூட்டருக்கு மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டருக்கு மீத்திறன் கணினி. சரிங்களா. இதே மாதிரி இன்னொன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் என்பதின் கலைச்சொல் யாது? இடஞ்சொலி. சரிங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் என்பது கலைச்சொல், இடஞ்சொலி. நிறுத்தற்குறி. சரிங்களா,
அறிக இது சரியான கேட்குறாங்க. அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் பார்த்துங்க. நேர்த்தல் குறினா சின்ன சின்னதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். சரிங்களா, நல்லா பார்த்துக்குங்க. அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். அதே மாதிரி கீழே பாருங்கள். சரியான நிறுத்தல் குறியீடு தொடரை தேர்ந்தெடுக்க. உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல். உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல். நான் ஏற்கனவே சொன்னேன் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதே மாதிரி இதுக்கு சரியான எழுத்து வழக்கு தெரியுங்க. வரிசையாக நில், வரிசையாக நில். அதே மாதிரி பேச்சு வழக்கு தொடருக்கு இணையாக எழுத்து வழக்கு தொடரி எழுதுக. அப்போ இது என்ன கேட்டாங்க, இது பேச்சு வழக்கு எழுத்து எழுதுக. இது பேச்சு வழக்கு தொடரை இணையாக எழுத்து வழக்கு. சரிங்களா, அது குழம்பிடும் நம்ம. காலை உணவை சாப்பிட்டாயா, இங்கே பாருங்கள். காலை உணவை சாப்பிட்டாயா, இங்கே பாருங்கள் எழுத்து வழக்கு. காலை உணவை சாப்பிட்டாயா, காலை உணவை சாப்பிட்டாயா, பார்த்தீங்களா மாறுது பாருங்கள். இதை கொஞ்சம் ஞாபகம் பண்ணி கன்ஃபியூஷன் ஆயிரும். சரியான வினை சொல்லுக்கு தேர்ங்க. திருக்குறள் குறட்பாக்கள் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் உள்ள குறட்பாக்கள் அப்படின்னா எத்தனை, அது சரியானது. சரியான இணைப்பை சொல்ல அமைந்து வாக்கியத்தை கண்டறிக. சரிங்களா, நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஈஸியான கொஸ்டின். நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. சரியான மரபு தொடரை தேர்க. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர் கேட்டாங்க, இது செய்தி தொடர். பார்த்தானே தெரிஞ்சு இது செய்தி தொடர். அதே மாதிரி கூற்று சரி இது தவறும் கேட்டிருக்காங்க. என்னன்னா, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், சரியானது. அதே மாதிரி 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். ஆமாம், இது சரி. சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார், அது தவறு. அப்போனா கூற்று 1 கூற்று 2 சரி, 3 மட்டும் தவறு. சரிங்களா, இது பாருங்கள். கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. நானோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லி தேர்க. சரிங்களா, மின்னணு தொழில்நுட்பம். சரிங்களா, மின்னணு தொழில்நுட்பம். அதே மாதிரி கலைச்சொல் கேட்குறாங்க. இன்டெலெக்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையாக கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, அறிவாளர், அறிவாளர். சரிங்களா, அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 3 4 1 2. சரிங்களா, 3 4 1 2 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்னா 3 4 2 1. 3 4 2 1. நீங்கள் தினமும் டிஎன்பிஎஸ்சி நடந்த முடியாத கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம். பிழையை திருத்துக. சரியான கேட்டிருக்காங்க. பிழையை திருத்தி சரியான இதுக்கான 1 + உலகம் ஓர் உலகம். சரிங்களா, 1 + உலகம் ஓர் உலகம். அதேமாதிரி பிழையான திருத்து கேட்டாங்க. 1 + மரம் ஒரு மரம். 1 + மரம் ஒரு மரம். சொல் பொருள் பொறுத்துக்க. சரிங்களா, அதே மாதிரி தான் 3 1 4 2. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 3 1 4 2. அதே மாதிரி எழுத்து என்பதன் பொருள் யாது. எழுத்து என்பது பொருள் யாது கேட்குன்னா ஓவியம். சரிங்களா, எழுத்து என்பது பொருள் யாவும் ஓவியம். கீழ்கண்டவற்றில் நூன் கலை அல்லாதது எது கேட்குறாங்க, அறிவியல். மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றியது கேட்குறாங்க, ஓவியம். மொழி குறியீடு எதிலிருந்து தோன்றியது கேட்குறாங்க, ஓவியம். அடுத்து 46 பாருங்க. கொட்டோவியங்கள் இவற்றை எதை கொண்டு வரையப்பட்டன. இவை அனைத்தும் நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. சரிங்களா, அதே மாதிரி சங்க காலத்தின் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர், கண்ணெழுத்து. சரிங்களா, எவ்வாறு அழைத்தனர், கண்ணெழுத்து. இம்மொழி பிரித்தெழுதுக. இம்மொழி பிரித்தெழுதுக. இனிமை ப்ளஸ் மொழி. இனிமை ப்ளஸ் மொழி. சில பேர் எந்ததை போட்டுருவாங்க, 2 சொல்லி போட்டு அது 2 சொல்லி அப்படியே பிரித்தெழுதிடுவாங்க. நம்ம சரி இன் ப்ளஸ் மொழி அப்படின்னா
இன் ப்ளஸ் மொழி அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. இதை போட்டுருவாங்க முறையே ஆன்சர். அந்த மாதிரி போட்டால் தவறு. இந்த மாதிரி இனிமை ப்ளஸ் மொழி இப்படி தான் போடணும். இதே சரியானது. பிரித்தெழுதுக அதே மாதிரி அன்மொழி தொகை சரிங்களா. அன்மொழி தொகை அப்படின்னா அல் ப்ளஸ் மொழி தொகை. அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. பி ஆன்சர் சரியானது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக நான் செய் அப்படின்னா நன்மை ப்ளஸ் செய்.